வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பம்பரு 2 மணிக்கெலாம் ரிசல்ட் வந்துடும். நம்ம நேற்று கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 173. அப்புறம் இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா 2709 கொடுத்துருப்போம். ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 2370 ஃப்ரெண்ட்ஸ். 70 வெளியில் இருந்தால் கூட பிசி பாஸ் ஆகிருக்கும். சரிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இது வந்து பாருங்கள் பம்பர் சார்ட்டு. இதில் வந்து பாருங்கள் பிசி 32 ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சி போர்டு 2 வச்சு பாருங்கள். பிசி ஒரு 72. அடுத்த 2 பாருங்கள் ஒரு 42. அடுத்த 2 பாருங்கள் ஒரு 52. லாஸ்ட் அடித்த பம்பரு. ஃபஸ்ட்டு வந்து 32க்கு பாருங்கள். பிசி 32க்கு அடுத்த ரிசல்ட்டு பாருங்கள். பிசி 15 வந்திருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள் பிசி 72க்கு ஒரு 25 வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி 25. அடுத்து 42க்கு பாருங்கள் ஒரு 55. இப்போ இந்த 52க்கு பிசி என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா பிசி 35 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பிசி 35 வரணும். அது வந்து எப்படி வரணும்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் 32 42 52ங்க ஃப்ரெண்ட்ஸ். 62 இருக்காது, 72 இருக்கும். அதே தான் பாருங்கள் 15 25. சாரி ஃப்ரெண்ட்ஸ், 15 25 35. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 45 இருக்காது, 55 ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு 2 வச்சு 32 42 52. 62 இருக்காது, 72ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் பாருங்கள் 15 25. அப்போ இன்றைக்கி 35 வரணும். 35 வந்துச்சுன்னா 45 விட்டுட்டு 55. இது வந்து பார்த்துக்குங்க. இப்போ பிசி வந்து 35. அப்படியே பாருங்கள் ஏசி பார்ப்போம். அப்படியே ஏசி பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே நம்பரை வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 32 72 42 52ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிசியில் ஆடினது. இதே பாருங்கள் அந்த 32 ஆடும்போது பாருங்கள் ஏசி 75. அடுத்து பாருங்கள் 72 ஆடும்போது பாருங்கள் ஏசி 85. இந்த 42 ஆடும்போது பாருங்கள் ஏசி 45. அப்போ இதே ரூட்டில் நம்ம பார்த்தோம்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏசி 65 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க. இது வந்து பாருங்கள் எப்படி வரும்னு பாருங்கள். 32 42 52 62 விட்டு 72ங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 65 75 85. இங்கே ஒரு 45 இருக்கும். அதோட கேப் நம்பர் 55 விட்டோம்னா 65 வருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசியில் 65. இது பார்த்துங்க. நம்ம இதே ரூட்டில் தான் வந்து பிசிக்கு பிசி எடுத்தோம் 35.
இதுக்கு ஏசிக்கு 65 வந்துச்சுன்னா 635ன்னு வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த ரோட் படி பார்த்தீங்கன்னா பிசி 35ங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசி பார்த்தீங்கன்னா 65. இப்போ ஜாயின் பண்ணோம்னா 635 வரும். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. போன பம்பருக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா 66 52ன்னு கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் போன டைம் பம்பருக்கு. ஆனால் வந்தது பார்த்திங்கன்னா 54 52ன்னு வந்திருக்கோம். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதை வந்து பாருங்கள் டெய்லி சாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வச்சு கெஸ்ஸிங் பார்ப்போம். இது பாருங்கள், பிசி 30. ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஒரு நம்பர் மைனஸ் பண்ணோம்னா 49ங்க ஃப்ரெண்ட்ஸ். பிசி 30. பி போர்டு ஒன்று ப்ளஸ்ஸு, சி போர்டு ஒன்று மைனஸ்னால் 49ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த பிசி 70. இந்த பிசி 70க்கு பி போர்டு ஒன்று ப்ளஸ் பண்ணோம்னா 8 வரணும். சி போர்டு ஒன்று கம்மி பண்ணோம்னா 9ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்திங்கன்னா பிசி 89. இது ஆடும்போது ஏ போர்டு பாருங்கள் 4 6. இப்போ 3 5 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா 589. இது ஒரு ரூட்டு. இதில் பார்த்துங்க இப்படி வருமானு. அடுத்து ஏபி ஒரு ரூட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஏபி பாருங்கள் 13. ஒரு நாள் விட்டு பாருங்கள் 64. ஏபி 13. ஒரு நாள் விட்டு 64ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள், ஒரு நாள் விட்டு பாருங்கள் 68. இந்த ஏபி 13க்கு ஃபுல் பவர் பண்ணோம்னா ஏபி 68ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏபி 64க்கு ஃபுல் பவர் பண்ணால் 19 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 13, அடுத்து 19 தான் வந்திருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு 13 64 அடிச்சுட்டு இந்த 13க்கு 68. இன்றைக்கி இந்த 19 வந்துச்சுன்னா இந்த 19க்கு 64 ரிசல்ட்டு வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்திங்கன்னா ஏபி 19. அதுக்கு சி போர்டு என்ன வரணும்னு பாருங்கள். ஏபி 19ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சி போர்டு என்ன வரணும் பாருங்கள். 13க்கு பாருங்கள் 4. அப்படியே பாருங்கள் 64க்கு பாருங்கள் 9. இங்கே உள்ள 68க்கு பாருங்கள் 7. அப்போ இன்றைக்கி ஏபி 19 வந்துச்சுன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 4க்கு பவர் 9, இங்கே 7க்கு பவர் பண்ணால் 2 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்திங்கன்னா 192. அப்படி இல்லைன்னா பாருங்கள், இந்த சி போர்டு 9 இருக்குது பாருங்கள். 9 7 அதோட கேப் நம்பர் 8 வைக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 198. உங்களுக்கு எப்படி வரணும்னு மேட்ச் பண்ணிக்கங்க. ஆனால் நான் கொடுக்குறது பார்த்திங்கன்னா அந்த சி போர்டு 2 வரும். அது எப்படி வரும்னு சொல்லிட்டு பாருங்கள் போர்டுக்கு. இங்கே பாருங்கள், சி போர்டு 8ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு நாள் கீழே பாருங்கள், மறுபடியும் சி போர்டு 8. ஒரு நாள் கேப் விட்டுருங்க. சி போர்டு 9. சாரி ஃப்ரெண்ட்ஸ், சி போர்டு 4. ஒரு நாள் கேப் விட்டு பார்த்திங்கன்னா சி போர்டு 9. அப்படி இங்கே ஒரு நாள் கேப் விட்டுருங்க. சி போர்டு 7. இப்போ சி போர்டு வந்து 7 வருதா 2 வருதான்னு பாருங்கள்.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 8 வந்து டைரெக்டாக வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரெண்டாவது டைம் பார்த்திங்கன்னா 4க்கு பவர் பண்ணி 9. அடுத்து பாருங்கள் 7க்கு பவர் பண்ணால் 2 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்துங்க, பவர் பண்ணி தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ சி போர்டு பார்த்திங்கன்னா 2 பவர் பண்ணால் 2 டைரெக்டாக வச்சா 7ங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னது BC 35. இந்த 19க்கு ஒரு ரூட் சொல்லியிருப்பேன். இதான் பார்த்திங்கன்னா 4D கன்வெர்ட் பண்ணியிருக்குது. இது வந்து பாருங்கள் 4D பார்த்திங்கன்னா ரம்மி நம்பரில் வரும் உங்களுக்கு. இது பாருங்க 9 0 1 2. இது வந்து பார்த்திங்கன்னா ரம்மி நம்பர் வந்துடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா 3 4 5 6ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து உங்களுக்கு 4Dக்கு வந்து ரம்மி நம்பர் வர மாதிரி உங்களுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா BC 35 தான் கொஞ்சம் மெயினாக இருக்குது, கொஞ்சம் பார்த்துங்க. இப்போ டெய்லி படி வந்துச்சுன்னா AB 19 வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பார்த்து மேட்ச் பண்ணிக்கங்க. இந்த 46 35 வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்குறேன்னா பாருங்கள். இது வருஷம் இந்த பம்பரோட ரிசல்ட்டு. அது வாங்க 42 35. நம்ம எடுத்துருக்க BC 35. இதில் ரம்மி நம்பர் பார்த்திங்கன்னா 2 3 4 5. AC ஒரு 65 எடுத்திருக்கோம். அப்போ ஒரு 4 வச்சோம்னா 3 4 5 6ங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, இந்த பம்பர்லேயே பாருங்கள் ஒரு 86 10 இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 3 வருஷம் விட்டுட்டு பாருங்கள் ஒரு 57 10. அதே இங்கே பாருங்கள் 56 10. அப்படியே ஒரு 3 வருஷம் விட்டோம்னா இந்த வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த BC 10 காமனாக வச்சுட்டோம்னா இங்கே பாருங்கள் 5 6 7 8. அப்போ இங்கே வந்து பாருங்கள் 5 6 7 8ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 87 10 வருதான்னு கூட பாருங்கள். 87 10 வருதான்னு கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த ரம்மி நம்பரை மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வருமோ அப்படியே மேட்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த AB AC இந்த BCக்கெலாம் ரூட் சொல்லி தான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படி வருமோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.